வணக்கம் தல, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னன்றது நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன், காலையிலேருந்து ஒரு 8:30 மணிக்குள்ளே நான் என்னுடைய வேலை என்னன்றது உங்களுக்கு க்ளீனாக காட்டணும். ஒரு சின்ன விலாக் மாதிரி எடுத்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரொம்பவே லேட்டாக எழுந்துச்சிட்டேன். 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் வச்சு 6:30 ஆச்சு. சரி, லேட்டாக எழுந்தாலும் காலை கடனை எல்லாம் க்ளீனாக முடிச்சுட்டு நம்ம வெறும் வாட்டரில் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹேர் பராமரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது க்ளீனாக சொல்கிறேன். இதை டெய்லியும் பண்ணுற வேலை தான். நைட்டு தூங்கும்போது அப்படியே தூங்கிட்டேன். பயங்கரமான குளிர், மேலே டிஷர்ட்டு கூட போடல. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எந்த மாதிரி எண்ணெய் வைக்க போகிறோன்னா தேங்காய் எண்ணெய் தான் வைக்க போகிறோம். அதுவும் நம்ம நார்மல் தேங்காய் எண்ணெய் வைக்க போகிறதில்ல, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கடையில் வாங்குற எண்ணெயை தவிர்த்துருங்க. இந்தமாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தலையில் ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தலை முடிக்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால்லாம் இருந்தால் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும். வெறும் தலையாக வாஷ் பண்ணிங்கன்னா தலையில் வந்து டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால்லாம் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வராது. தலை வந்து அந்த ஸ்க்ளாப் வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெயை லேடிஸ்க்கு எந்தளவு யூஸ் பண்ணுவாங்களோ அந்தளவு அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆயில் மசாஜ் மாதிரியே பண்ணுறோம். நீங்கள் தலை வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் தலையில் தேங்காய் எண்ணெயை வச்சுட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்க்ளாப் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப்லாம் ஓரளவு கண்ட்ரோல் வரும். இதை நான் வந்து தலை வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்தமாரி தேங்காய் எண்ணெய் வச்சு தான் தலை வாஷ் பண்ணுவேன். வெறும் தலையோட கண்டிப்பாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தலைமுடி 2, 3, 4 முடியெலாம் வந்துச்சு. பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுனாச்சும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து கீழே போட்டேன். இன்னும் 4-5 முடி சும்மா டெமோ உங்களுக்கு காட்டுறேன். சரி, என்னடா இந்த தலையை வந்து பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து நம்ம தலையில் எண்ணெய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஷர்ட்டை போட்டு வாக்கிங் போகிறோம். காலையில் வெறும் வத்தில் கண்டிப்பாக நான் ஒரு சொம்பு தண்ணி குடிப்பேன். ஏன்னா வெறும் வத்தில் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது வகுத்துக்கு. கொஞ்சம்லாம் குடிக்க மாட்டேன். சொம்பு ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா தண்ணியும் காலி பண்ணிட்டு தான் நான் வாக்கிங்கே போவேன். ஸோ இதே ட்ரெஸ்ஸோடு தான் இப்போ நம்ம வந்து வாக்கிங் போகிறோம். இந்த ட்ரெஸ் எப்படி நல்லா இருக்கா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாக்கிங் போகும்போது சாக்ஸ் போட்டு போனால் கொஞ்சம் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம எங்கே வாக்கிங் போவோம்னா, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து கொல்லின்னு சொல்லலாம், விவசாயம் பண்ணுற இடம்னு சொல்லலாம். இது வந்து பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கும். இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளைமேட். நான் எப்போவுமே போகும்போது நடந்து தான் பார்த்துனே போவேன். இந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போவேன். வரும்போது ஓடி வருவேன். இது டெய்லியும் பண்ணுற வேலை தான். இது கண்டிப்பாக நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் கடைக்கே வர மாட்டேன். ஸோ கிளைமேட்லாம் ஆனால் பார்த்தா பயமாக இருக்கும் பாருங்கள். கிளைமேட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். எல்லாம் அழகாக அப்படி பாருங்கள். இந்த இடம் தான் எண்டு, லாஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துக்கு மேலே நான் போகவே மாட்டேன். இதோட திரும்பவும் இந்த பக்கம் வந்து ஓடுவோம். அப்படியே வீட்டுக்கே திரும்ப போகிறேன். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் கிணறுலாம் இருக்குது. கிணத்துலலாம் இருக்குன்னு தான் பார்க்கலாமே. இந்த கிணறு பாருங்கள், பக்கத்தில் விவசாயம் பண்ணுற இடம். சாதாரணமாக படத்தில் பார்க்கும்போது ரன்னிங்கில் செம்ம ஸ்பீடாக ஓடுறாங்க. அது நம்மளுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அது நம்மளே ஓடி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு. மூச்சு பயங்கரமாக இழைக்குது. ஆனால் டெய்லியும் ஓடுறா இப்படி தான் உடம்பு நல்லது. ஸோ இப்போ போயிட்டு வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. ஆனால் மூச்சு ரொம்ப இழைக்குதுன்னு இப்போ அடுத்தது நம்ம பல் விளக்கிட்டு குளிக்க போகிறோம். டேரெக்டாக குளிக்க போகிறதுல இன்னும் கொஞ்சம் யோகா பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. லைட்டாக தான் வேர்வை வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த மாதிரி யோகா பண்ண போகிறேன்னா, இந்த யோகா நான் எனக்கு வர வைக்கிறதுக்கே ஒரு 4 மாதம் ஆச்சு. ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணவே எனக்கு வரல. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண வந்துச்சு. சின்ன வயசு பசங்களும் இந்த மாதிரி பண்ண சொன்ன ஒரு டைமு. இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு வரல. கொஞ்சம் ட்ரைனிங் கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியமாக இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நம்ம உடம்பு ஃபிட்டிங்காக வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பின்பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஞ்சிடும். அதுவும் ரொம்ப கஷ்டமான யோகா தான். அதுக்கப்புறம் முன்பக்கமும் முடிஞ்சாலும் சாஞ்சு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அப்படியே தம் பிடிச்சி நிற்பேன். இது ரெண்டுமே சேர்த்து ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகு ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடி கொஞ்சம் சாஃப்டாக பளபளன்னு இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனா என்னுடைய பிறந்தநாள் தான். கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு விளாக் மாதிரி எடுத்து போகணுன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டு அப்படியே கடைக்கு போக வேண்டியதான். ஆனால் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பிறகு தான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது மைண்டுக்கு. தலை குளிச்சுட்டு போனால் தான் மைண்டே நல்லாயிருக்கு. ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கலர் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நேச்சுரல் கலர் தான். கெமிக்கல் டைலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த நேச்சுரல் ஹேர் கலர் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு வழியாக கடைக்கு வந்துட்டேன். எனக்கு பெருசாக பிறந்தநாள் கொண்டாடுறதுலாம் பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி யார் யார் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க அவங்க எல்லாேருக்கும் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் விஷ் பண்ணுங்கள். நீங்கள் விஷ் பண்ணது எனக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக நீங்கள்லாம் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சது அத்தனை நிறைவேறும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.